மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழர் இருந்த இடங்கள் தான் நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். 900 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புத்தாவோட அந்த பல்லு வந்து இங்க தான் இருக்கும். இதெல்லாம் நாகப்பாம்புகள். என்னடா இதெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் கல்வெட்டு தெரியும். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இதுல முழுக்க முழுக்க தமிழ்ல தான் எழுதி இருக்கும். ஓ மை காட், உள்ள வந்து வேற லெவலா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கல்லில ஒரு மிகப்பெரிய ஒரு புக்குன்னு சொல்லலாம். விநாயகர் போட்டோ எல்லாம் இருக்கு. இதுல தமிழ் மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். கோவில் செவுத்தில அந்த காலத்து கல்வெட்டுகள் இருக்கு. அதுல வானவன் மகாதேவீஸ்வரன் போட்டிருக்கு. வானவன் மகாதேவி யார் தெரியுமா? ராஜராஜ சோழர் இருந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அவர் இங்க வந்திருப்பாரு. அவர் இங்க நின்று கடவுளை கும்பிட்டு இருப்பாரு. அந்த மண்ணில நான் நிற்கும் போது சீரியஸ்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் இங்க வந்த போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கேட்டது. இப்போ வந்துட்டு சில பெண்கள் வந்துட்டு கர்ப்பம் அடையலைனா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கலைனா, இந்த கோவில்ல வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து பசங்க கிட்ட சொல்றது கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம்னு நம்பப்படுறாங்க. தீயால இதெல்லாம் அழிக்கப்பட்டதா. கிட்டத்தட்ட 7 மாடி. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். 2வது மாடிக்கு போறதுக்கான படிக்கட்டுகள் தான் இங்க இருக்கு. அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. Why people put money inside? காசு போட்டிருக்காங்க கக்கூசோட. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த வீடியோ தலைவர் பிரபாகரன் அவர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் பஸ்ல ஏறணும். அந்த பஸ் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். ஆனா நான் போக வேண்டிய இடம் வந்துட்டு அங்க இறங்குனதுக்கு அப்புறமா யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே தெரியல. கடைசியில போன்ல வந்துட்டு போட்டோ காட்டி தான் இந்த பஸ்ல ஏறணும். இந்த பஸ்ல ஏறினா பாருங்க எல்லா கடவுளோட போட்டோவும் வச்சிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. ஏதோ ஒரு பூங்கா மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். பிரதர், டிக்கெட் ஃபார் தி ஏசியன் சிட்டி மியூசியம் 100 மீட்டர் ரைட் சைடு. ஆக்சுவலி இது வந்துட்டு எவ்வளவு கிளீனா வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கூட கிடையாது. அவ்வளவு கிளீனா மக்கள் வச்சிருக்காங்க. இலங்கையில இருக்கிற மக்கள் அவங்க கண்ட்ரி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க गाइस எவ்வளவு மாடுங்க இருக்காங்கன்னு. நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே இது வந்துட்டு அந்த ஏசியன் சிட்டியோட ஃப்ரெண்ட்ல இருந்துன்னா எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறோம். சோ गाइस வீடியோ முழுசா பாருங்க. டிக்கெட் இங்க காட்டணும். அதுல இருந்து அவங்க பிச்சு எடுப்பாங்க ஒரு பாயிண்ட். மெயின் விஷயங்கள் எல்லாம் கல்விஹார்ல தான் இருக்கு. இந்த டிக்கெட் வந்து 3 இடத்துக்கு போறதுக்கான. பாருங்க गाइस இங்க இருக்கிற பஸ் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஹலோ गाइस, இட்ஸ் மீ அமீன். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. गाइस நம்ம இப்ப இருக்கிறது வந்துட்டு எங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி நான் இப்ப இருக்கிறது இலங்கையில வந்துட்டு தமிழர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல தான் நான் இப்ப இருக்கோம். மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழன் அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த இடங்கள் தான் நம்ம இப்ப போய் பார்க்க போறோம். சீரியஸ்லி இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நமக்கு வந்துட்டு அதிகமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தரதுக்காண்டி இன்னொரு கைட கூட நான் கூட கூட்டிட்டு போறாரு. அவர் இந்த இடத்தை பத்தியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி தருவாரு. சோ லெட்ஸ் கோ गाइस. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. 10ஆம் நூற்றாண்டு கால பகுதியில இலங்கையை ஆண்ட சோழ சாம்ராஜ்யத்தினோட தலைநகரமான புலனறுவையில தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம். தமிழ் மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழன் அவர்கள் இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த காலகட்டத்துல இந்த புலனறுவதா தலைநகரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ராஜராஜன் கிபி 993ல ஸ்ரீலங்கா மேல படையெடுத்து போனாரு. பாதி ஸ்ரீலங்காவை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா புலனறுவா அப்படின்னு பேரோட இருந்த இந்த இடத்தை ஜனநாத மங்களம் அப்படின்னு பேரு கூட மாத்திருக்காரு. ஆனா ராஜராஜன் ரொம்ப நல்ல ராஜாவா ரொம்ப பெருந்தன்மையோட இருந்திருக்காரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்த மத கோவில்கள் இருப்பாங்க. அதுல ஒண்ணு கூட அவர் அழிக்கல. அது பக்கத்துல கூட அவரு ஒரு ஹிந்து கோவில் கட்டல. ஹிந்து கோவில்களை எல்லாத்தையும் அவரு ரொம்ப தூரத்துல தான் கட்டி இருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். சோழ ராஜாக்கள் இந்த இடத்துல நிறைய கோவில்கள் கட்டி இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய மக்கள் வராங்க. வெயிட் பிரதர், வாட்ஸ் யுவர் நேம்? சுனில். இப்ப நீங்க இங்க பாக்குற புலனறுவா முக்கியமான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா விளங்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் பேலஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் கட்டின ஒரு சிவன் கோவிலும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இதுக்கு மேல வரும்போது இந்த மாதிரியான நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் பிரதர்? That is the court angle, the totalic temple. நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்துட்டு என்னன்னா புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 900 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புத்தாவோட அந்த பல்லு வந்து இங்க தான் இருந்ததுன்னு சொல்றாரு. இப்ப அந்த பல்லு வந்து இன்னொரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த பில்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ராஜாக்கள் ஆழ்ந்த காலகட்டத்தில் வந்துட்டு கட்டப்பட்ட கோவில்கள் தான். இங்க பார்த்தீங்கன்னா இங்க மக்கள் வந்து வழிபடுறாங்க.
கோவில் இருந்து வெளியில வரும்போது இங்க இன்னொரு பில்டிங் பார்க்கலாம். புத்திஸ்ட் ராஜாக்கள் இருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான். நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்குன்னு பாருங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு மூன் ஸ்டோன், இது வந்து கிரானைட்ல செஞ்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஹிந்து கலாச்சாரப்படியான ஒரு சிலை மாதிரி தான் தெரியுது. இங்க இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாகப்பாம்புகள். இவர்கிட்ட கேட்ட போது வந்துட்டு இது ஒரு கடவுள்னு சொல்றாரு. சோ அவருக்கு தெரியல இது எந்த கடவுள்னு. அதே மாதிரி இங்க வரும்போது இங்கேயும் வந்துட்டு நாகப்பாம்புகள் அப்படியே படம் எடுத்து நிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எப்படின்னா நம்ம ஹிந்து கலாச்சாரம் அது மட்டும் இல்லாம புத்திஸ்ட் கலாச்சாரம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சோ அப்படியே உள்ள போய் பார்க்கும்போது இது வந்துட்டு கௌதம் புத்தா வந்து மெடிடேட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. இங்க கூட மக்கள் வழிபடுறாங்க. மக்கள் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸா கருதப்படுறாங்க. இங்க வர மக்கள் எல்லாருமே வந்து இங்க ப்ரே பண்ணுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா கிங் மாக்னு சொல்லிட்டு ஒரிசால இருக்கிற ஒரு ராஜா இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்த இந்த புத்திஸ்ட் கோவில்கள் எல்லாம் அழிச்ச போது இங்க இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறமா இங்க ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு புத்திஸ்ட் இந்த சிலையை வந்துட்டு பல பாகமா கண்டெடுக்கப்பட்டாங்க. அது வந்துட்டு அவங்க திரும்ப ஒட்ட வச்சுதான் இங்க வச்சிருக்கோம். சோ நம்ம இப்ப பாக்குற இந்த ஒரு சிலை வந்துட்டு முன்காலத்துல மொத்தமா அழிக்கப்பட்டது. இங்க பார்த்தா இங்க கூட அழிக்கப்பட்ட சில புத்திஸ்ட் ஸ்டாச்சுஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். சோ இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மார்பிள் தெரியுது இல்லையா? அந்த காலகட்டத்துல இங்க இருந்த புத்திஸ்ட் ஸ்டாச்சு எல்லாமே மார்பிள்ல தான் இருந்தோமா. ரெண்டாவது இவங்க வந்துட்டு இதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஆண்டி இது வந்து சிமெண்ட் மத்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இங்க எல்லாம் நிறைய பில்லர்ஸ் இருக்காங்க. இந்த தூண்கள் எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட பாகங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க அங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாமே இப்போ கூட இங்க இருக்கு. நாகப்பாம்பு படம் எடுத்து நிக்கிற அந்த ஒரு சிலைகள் இங்க எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். கையில அம்பு மாதிரி ஏதோ இருக்கு. வாட் இஸ் திஸ் பிரதர்? திஸ் இஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஒரு குடத்துல பூ வச்சுட்டு நிக்கிறாருன்னு சொல்றாரு. சோ காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு மாடு தெரியல, நந்தி. அனுராதபுரா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற இந்த யானை அது மட்டும் இல்லாம இங்க குதிரை இருக்கு இல்லையா, இத கூட மாடு இருந்திருக்கு. அவங்க அது ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. மக்கள் வந்து நடக்கும் போது நந்தி வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இந்து மதத்துல அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மாதிரி நடக்கிறது வந்துட்டு அன்ரெஸ்பெக்ட்ஃபுல். சோ அதனால புலனர்வா காலகட்டத்துல வந்துட்டு அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோமா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு. இது வந்துட்டு புத்திஸ்ட் கோவில். அப்படியே உள்ள போய் பார்த்தேன்னா கையெல்லாம் சிதைக்கப்பட்ட ஒரு புத்திஸ்ட் சிலை இருக்கு. இதோட பேரு நிசங்கலதா மண்டபம்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல கூட கொடுத்திருப்பாங்க. இது பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்டைய கால சிங்கிலிய லாங்குவேஜ்ல எழுதி இருக்காங்க. இங்க வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் என்னடா இதெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த காலகட்டத்திலே இவங்க வந்து ரொம்பவே இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு போதி மரம்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தாரு. போதி மரம், அந்த போதி மரம் இதுக்கு நடுவுல தான் இருந்தாரு அந்த காலகட்டத்துல. சோ அது நிப்பாட்டுறதுக்கான கட்டி வச்சிருக்காங்க. இப்போ மொத்தமா அழிஞ்சிடுச்சு. இங்க மரம் எல்லாம் கிடையாது. இப்போ okay, and so preaching the Buddhist work like this. Itipiso bhagava arahan samma sambuddho vidyacharana sampanno. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தர்களோட அந்த ராஜா வந்து இங்க உட்கார்ந்துருப்பாரா. ஸோ அங்க புத்திஸ்டோட அந்த பிரீஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்களா. ராஜா இங்க இருந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்க சில கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு ராஜாவும் ஆன்சர் சொல்லுவாங்க. ராஜா உட்கார்றதுக்காண்டி இந்த ஒரு இடத்தை வந்து இவங்க கல்லில அமைச்சிருக்காங்க. தமிழ் இன்கிரிப்ஷன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் கல்வெட்டு தெரியும். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இதுல முழுக்க முழுக்க தமிழ்ல தான் எழுதி இருக்கும். இந்த தமிழ் கல்வெட்டுல என்ன சொல்லிருக்காங்கன்னா போர் படைகள்ல நிறைய படைகள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு படை தான் வேலைக்கார படைகள். அந்த வேலைக்கார படைகள் இலங்கை ஆட்சி செஞ்ச முதலாவது விஜயபாகு அப்படின்ற ஒரு மன்னர் கீழே இந்த வேலைக்கார படைகள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சோழர்களுக்கு எதிராக நம்ம போராட மாட்டோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த விஜயபாகு மன்னர் அவங்களை தண்டிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப எளிமையா இந்த கல்வெட்டுல போட்டிருக்காங்க. நான் இங்க போட்டோ கொடுக்கறேன், நீங்க படிச்சு பாருங்க. இப்ப இங்க எழுதி இருக்கிறது தான் இந்த கல்வெட்டுலயும் உங்களால பார்க்க முடியும் பாருங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதியிருக்காங்க. சோ गाइस இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம பாக்குறது வந்துட்டு ஒரு புத்தா ஸ்டாச்சு. புத்தா வந்து அப்படியே படுத்திருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு உங்களால இங்க பார்க்கலாம். புலனர்வா காலகட்டத்தில் இங்க நடந்த ஒரு பயங்கரமான வார்ல வந்து இதெல்லாம் அழிக்கப்பட்டாருன்னு சொல்றாரு. இதெல்லாமே முழுக்க முழுக்க புத்திஸ்ட் மன்னர்கள் அது மட்டும் இல்லாம அவங்களோட கோவில்கள் தான். அதிக அளவில் உங்களால பார்க்க முடியறது அது மாதிரி தான். இந்த ஒரு சிலை பாக்குறதுக்கு பகவான் விஷ்ணு மாதிரி இருக்கு. ஆனா இதுல கைகள் இதெல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு. பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நிறைய சொல்லும் போது மக்களுக்கு போர் அடிக்கும். ஆனா இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. சோ गाइस இவர் என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு ஒரு ஹிந்து கோவில் மாதிரி கட்டி இருக்காங்க. வெளியே நின்று பார்க்கும்போது இது ஹிந்து கோவில், அந்த விமான மண்டபம் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். உள்ள வந்துட்டு புத்தரோட ஒரு சிலை வச்சிருக்காங்க. சோ பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க. சோ அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு.
ஓகே கிரானைட். ஸோ இதெல்லாம் கிரானைட்னு சொல்கிறாரு கைஸ். ஓ மை காட், உள்ளே வந்து வேறு லெவலாக இருக்குது. பழமையான விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனால் உள்ளே வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. உள்ளே போய் பார்த்தேன்னா என்ன தெரியும்னா, இங்கே பாருங்கள். ஓகே ஓகே. உள்ளே வந்துட்டு பட் இஸ் டிஸ்ட்ராய்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு உங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் இது பாதியெல்லாம் உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புத்தாவோட ஸ்டாச்சு இருந்தது. ஆனால் அது வந்து உடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்னொன்று இருக்குது, பார்க்கலாம் உங்களால். இதுக்குள்ளே வரும்போது செம்ம கூலிங்காக இருக்குது. நிலா வெளிச்சம் வரும்போதும் மற்றபடி சன்லைட் வரும்போது இங்கே இருக்கிற இந்த ஒரு ஸ்டாச்சு இருந்தது இல்லையா, அந்த டைமில் அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அங்கேருந்து அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இதில் அடிக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. ஆனால் இப்போ வந்து இங்கே ஸ்டாச்சு கிடையாது, அதனால நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ கூட மக்கள் இங்கே வராங்க, புத்தாவுக்கெல்லாம் பூவெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க, நிறைய பேர் வழிபடுறாங்க. இது ஒரு புண்ணிய இடமா கருதப்படுறாங்க. அதனால தான் இங்கே வந்து அந்த ஊதுவத்திகள் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கோவில் வந்துட்டு கம்போடியா, நேபாள், மியான்மர், தாய்லாந்து அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு எப்படி ஒரு கோவில் கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி இங்க கட்டியிருக்காங்க. கைஸ், நீங்க இப்ப பாக்குறது ஒரு மிகப்பெரிய கல்லில ஒரு மிகப்பெரிய ஒரு புக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு பெரிய கல்லு, ஒரே கல்லில வந்துட்டு அவ்வளவு விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க. இங்க இன்னொரு பயங்கரமான விஷயம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது 2 யானை. யானைக்கு நடுவுல வந்துட்டு லட்சுமி தேவி இருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய கல்லில வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்குன்னு இங்க வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும். சோ பாருங்க, தமிழ்ல கூட இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். எல்லா இடத்துலயும் உங்களால இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு கல்லு. அந்த கல்லுல இவ்வளவு விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கல். அப்படியே உட்கார்ந்து உங்களால படிக்கலாம். இது 12வது நூற்றாண்டுல இருந்தா ஏர்லி சிங்குலர் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அதுதான் இதுல எழுதி வச்சிருக்காங்க. இந்த மொழியெல்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினது. பாம் புக் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த புக்னு சொல்றாங்க. இது கணேஷ், விநாயகர் போட்டோ எல்லாம் இருக்கு இதுல. ஸ்டோரி ஆஃப் புத்தா. கணேஷ். Yes, Ganesh. And Buddhist people love Ganesh. Yes, the god Shiva. Shiva, the sun. ஓகே ஓகே. அது ஓகே. Hindu and Buddhist people. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, புத்திஸ்ட் மக்களுக்கு வந்துட்டு விநாயகரை ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அது சிவனோட பையன் ஆனதுனால. ஸோ இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு தெரியாதது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம இப்போ போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல தலைவரோட வண்டியில போயிட்டு இருக்கோம். இனிமே தான் நம்ம ராஜராஜ சோழனோட விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடம். கிட்டத்தட்ட 16-17 கிலோமீட்டர் இருக்கு இந்த இடம் எல்லாம். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்து முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் கண்டிப்பா தேவை. இங்க பார்த்தேன்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப பழமையான ஒரு இந்து கோவில் இருக்கு. இது ஒரு சிவன் கோவில். இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி கிபி 993ல கட்டியிருக்காங்க. இந்த கோவில் யாரு கட்டியிருக்காங்க? இந்த கோவில் செவுத்தில அந்த காலத்து கல்வெட்டுகள் இருக்கு. அதுவும் அந்த காலத்து தமிழ்ல இருக்கு. அதுல வானவன் மகாதேவீஸ்வரர்னு போட்டிருக்கு. வானவன் மகாதேவி யார் தெரியுமா? ராஜராஜ சோழனோட அம்மா. அப்படின்னா ராஜராஜ சோழன் இந்த கோவிலை அவரோட அம்மா பேர்ல கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த ஒரு சிவன் கோவில் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. தமிழ் மிகப்பெரிய மன்னனான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அது வந்துட்டு இங்க இலங்கையில இருக்கு. இந்த கோவில் பாக்குறதுக்காண்டி தான் நான் வந்தேன்னு கூட சொல்லல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மன்னர் ராஜராஜ சோழன், அவரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்துட்டு இலங்கையில இருக்கும்போது அது பார்க்காம எப்படி போறது? கண்டிப்பா தமிழர்களுக்கு இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். சோ இப்போ இந்த கோவில் பார்க்கலாம், எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த காலகட்டத்துல இது இங்க கட்டப்பட்டது. இங்க பார்க்கும்போது இங்க எல்லாம் நிறைய நந்தி எல்லாம் இருக்கு. இங்க கூட இன்னொரு நந்தி உங்களால பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. இப்போ கூட நிறைய மக்கள் வந்து இங்கே வழிபடுறாங்க. கோவில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த கோவில் முழுக்க முழுக்க வந்துட்டு கிரானைட்டால கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்க. இங்க பார்க்கும்போது இங்க ஒரு நந்தி இருக்கு. இதுதான் கோவில் கைஸ். உள்ள போய் பார்த்தேன்னா உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் உங்களால பார்க்க முடியும். உள்ள இங்க வந்துட்டு ஒரு பூஜாரி இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து வாரத்துல 2 நாள் வந்து இங்க பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பிடும்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயம், சிவன் கோவில், அதுவும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்க, அதுவும் இலங்கையில. இது பாத்தீங்களா காய்ஸ், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள். அது வந்துட்டு கல்லிலேயே முழுக்க பண்ணிருக்காங்க. ராஜராஜ சோழன் இருந்த காலகட்டத்துல கண்டிப்பா அவர் இங்க வந்திருப்பாரு. அவர் இங்க நின்று கடவுளை கும்பிட்டு இருப்பாரு. அந்த மண்ணில நான் நிற்கும் போது சீரியஸ்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கைஸ், இதுல எல்லாம் பாருங்க தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. இந்த கல்லில எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அப்படியே இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சிடுச்சு. நம்மளால கரெக்டா அதெல்லாம் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். தமிழ் எழுத்துக்கள் முழுக்க இந்த கல்கள்ல செஞ்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. நந்தி இங்க உங்களால பார்க்க முடியும். நந்தி சிலை இங்க ஒண்ணு இருக்கு. இங்க கூட ஒண்ணு இருக்கு.
நீங்க இங்க பாக்குற இந்த ஆர்ச்சுக்குள்ள எல்லாம் சாமி சிலைகள் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அதை அழிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அது திருடி இருப்பாங்க. கிரானைட் கல்களை ஒன்னோட ஒண்ணு மேல வச்சுதான் இந்த மொத்த கோவிலையும் கட்டியிருக்காங்க. நீங்க இலங்கை வந்தேன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் இந்த கோவில். இந்த கோவில் இன்னைக்கும் தமிழனோட பெருமையை சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சோழர் காலகட்டத்துல கட்டப்பட்ட கோவில்கள்ல மிகவும் உன்னதமான ஒரு கோவிலா இது இருந்திருக்கு. இலங்கையில இருக்கும் கோவில்கள்லயே முழுமையா கல்லிலே கட்டப்பட்ட பண்டைய கால கோவில்கள்ல நம்மளால பார்க்கக்கூடிய கோவிலா இருக்கிற ஒன்னே ஒண்ணு இந்த கோவில் மட்டும்தான். எனவே இந்த கோயில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ கைஸ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் இங்க வந்த போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கேட்டது. இப்போ இந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் வெளியில வர்றதுக்காண்டி ஒரு பைப் லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய கோவில் அது இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்துட்டு சில பெண்கள் வந்துட்டு கர்ப்பம் அடையலைனா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா, இந்த கோவில்ல வந்துட்டு பால் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த பால் பின் வழியா வந்து அந்த பொண்ணு அது குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு கர்ப்பம் ஆகுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கா. சீரியஸ்லி இந்த ஒரு விஷயம் நான் கேட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கிறோம். அதுவும் அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட அங்க இருக்கிற ஒரு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த விஷயம் நான் இவர்கிட்ட கேட்ட போது நம்ம தலைவர் இவர் தான் சொன்னார் இந்த விஷயம். உங்களுக்கு இது முன்னாடி தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கேட்கிறோம். நான் சொன்ன இடம் இதுதான். இந்த தண்ணி இங்க வெளியில வருவாங்க, அந்த பால் அதுதான் அந்த பொண்ணுங்க எடுத்து குடிப்பாங்கன்னு சொல்றாங்க. This is an belief of people. Believe people. So inside that the washing and the Sivalinga, okay, and milk water, okay, and after the water, okay. அதான் கைஸ், உள்ள இருக்கிற சிவலிங்கத்துல ஊத்துற பால் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில எங்க இருந்து எடுத்து சாப்பிடும்போது அவங்க வந்துட்டு கர்ப்பம் ஆகாம இருக்கிற ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆகுவான்னு சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நிறைய ஃபேமிலிஸில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து பசங்க கிட்ட சொல்கிறது கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம்னு நம்பப்படுறாங்க. ஸோ அதனால இந்த ஃபாரினர் இந்த ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த போது நானே இது வந்து கேட்டோம். நார்மலி வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் கூட வந்துட்டு இந்தியன் டூரிஸ்ட் வந்து அவங்க கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு. ஸோ கைஸ், இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சிவலிங்கம் தெரியுது. அப்படியே நடந்து நம்ம இதுவும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் இன்னொன்று இருக்குது, அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க. பராக்கிரம பாகுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ அவர் வந்துட்டு இந்தியாவில் இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ராணி வந்துட்டு சிவபக்தர். ஸோ அதனால அவருக்காண்டி தான் இந்த கோவில் இங்கே கட்டியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கா. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த செங்கற்கள் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல போனால் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு விஷ்ணு பகவானோட கோவில் வந்துட்டு இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. இருந்தால் கூட அவங்களால பார்க்கலாம். இதெல்லாம் கிங் பராக்கிரம பாகுன்னு சொல்கிற அந்த ஒரு ராஜா காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்துட்டு ஒரு விநாயகரோட ஒரு கோவில். இது வந்துட்டு இப்போ பில்லர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த தூண்கள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ போகிற இடம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மார்க்கெட் காம்ப்ளெக்ஸு. நம்ம ஊரில் சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இதெல்லாமே வந்துட்டு ஒரு மார்க்கெட் காம்ப்ளெக்ஸு. இப்போ இதெல்லாம் அழிஞ்சிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இங்கே இருந்த மக்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு மக்கள் துணி மற்றபடி அவசியமான பொருட்கள் எல்லாமே விற்பாங்களா அந்த காலகட்டத்தில். நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கோவில், இது வந்துட்டு ஒரு ஹிந்து கோவில். இப்போ பார்க்கும்போது உள்ளே வந்துட்டு சிவலிங்கம் இருக்குது, உங்களால் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் இருந்தது. இங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கடைகள் மற்ற விஷயங்கள். இங்க வந்துட்டு ஒரு ஜன சமூகம்னு சொல்லலாம். அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான் இது. ஆனா இப்போ வந்து எதுவுமே இல்லை. நம்ம இப்போ பார்க்கறது அந்த காலகட்டத்தில் புத்தர்களோட ஒரு கோவில்னு நினைக்கிறேன். புத்த ராஜாக்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்துட்டு எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெருசுன்னு தான், அவ்வளோ பெருசா இருக்கு. ஐயோ, சீரியஸ்லி கண்ணாலே பார்த்து முடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெருசா கட்டி வச்சிருக்காங்க. கிட்ட எல்லாம் வந்து புத்தர்களோட அந்த சிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் உடைஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். அங்கிட்டெல்லாம் Gal means rock. Vihar means temple. Rock temple. Now look there. This is only one rock piece and 4 Buddha statues. Okay. 4 Buddha statues in one rock. One single rock. The single rock. The natural. Natural. Look at number 1. Look there. This is the temple and very thick wall and early height and so parabolic. Yeah, understand. This is the first temple. Okay. And this is the cave.
This is the artificial. Artificial cave. Man-made. Man-made cave inside the rock. Yes, inside the Buddha statue, early Buddha statue, all gold painting. Okay. Early gold painting and after remove. Okay, understand. இங்க நாம 4 வகையான புத்தர் சிலைகள் பார்க்க முடியும். இந்த 4 சிலைகளும் புத்தருடன் 4 நிலைகளை குறிக்கிறதாக சொல்றாங்க. நீங்க இங்க பார்க்குற இந்த முதலாவது சிலை புத்தர் தியானம் பண்ற மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு சிலை என்ன குறிக்கிறாங்கன்னா புத்தர் ஞானமும் அடையல, இந்த உலக வாழ்க்கையும் துறக்கல. ரெண்டுக்கும் இடைப்பட்ட சமயத்துல, அதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சமயத்துல இங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு மிகப்பெரிய பாறை. அந்த பாறையை குடைஞ்சு அதுக்குள்ள வந்துட்டு ஒரு கோவில் கட்டி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க உள்ள போய் பார்க்கும்போது உள்ள வந்துட்டு அந்த புத்தாவோட அந்த கொடை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கல்ல செஞ்சது. அந்த சைடுல விஷ்ணு, இந்த சைடுல பிரம்மா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல வந்துட்டு இங்க நீங்க ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்துட்டு இந்த பாறை ஃபுல்லாவே இருந்தது, மற்றது எல்லாமே அழிச்சிட்டோம். இப்போ இவ்வளவு தான் இருக்கு. சிங்கிலியர் மொழியில வந்துட்டு எழுதி இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்துட்டு கல்லிலே அவங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த இடத்த பத்திய விஷயங்கள் மத்த எல்லாமே. அடுத்ததான் நாம பாக்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு சிலை. இந்த மாதிரியான ஒரு சிலை அதிகபட்சமா உங்களால பார்க்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்களா புத்தா அப்படியே நின்று பாக்குற மாதிரி இது இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல புத்த மதத்தை சார்ந்தவங்க அதிகபட்சமா வந்து இங்க வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்த வந்து அவங்க ரொம்பவே ஒரு முக்கியமான இடமா கருதப்படுறாங்க, ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த இடமா கருதப்படுறாங்க. இது வந்துட்டு புத்தா படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இவர் சொல்றாரு புத்தா இறந்த போது இப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. புத்தா ஸ்டாச்சு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கு. அதாவது இது புத்தா இறந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கால் பாத்தீங்கல்ல, அந்த விரல்கள் வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்குது இல்லையா. சோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து இறந்த போதுதான் அப்படி இருப்பாங்க. நார்மலா இருந்துச்சுன்னா அந்த கால் ரெண்டுமே சேர்ந்து இருப்பாங்க. Same sleeping. Is sleeping like this dead. நீங்க அங்க பார்க்கும்போது விரல்கள்ல எப்படி இருக்குன்னு என்னதான் இருந்தாலும் காய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒரு பில்லோ எல்லாம் வச்சிருக்காங்க புத்தாவுக்கு வந்துட்டு. ஸோ காய்ஸ் இந்த இடத்தோட பேர் தான் கல் விஹாரா. ஸோ நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். இன்னொரு இடம் இருக்கு, அதாவது முக்கியமான ஒரு இடம். அதுவும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு சீக்கிரமா போனா ½ an hour நம்ம வந்து அது பார்த்துட்டு இங்க வந்து கிளம்புற மாதிரி தான். காய்ஸ் நம்ம இப்போ ஏறி வந்தது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேட். அங்க இருந்து பார்த்தேன்னா இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வால்னு சொல்றாங்க, அதாவது பாதுகாக்கிறதுக்கான சுவர். Now look there, the ground floor is the city. This is the palace. Yeah, this is the citadel area. 25 acres. Okay. 25 acres. And so now look there. Now here, this point. Okay. This is the palace and council. Council. And so pond. Pond. இப்போ நம்ம பார்க்க போறது இதுதான். So this is the palace. Palace. Colonial period, great king Parakrama Bahu. Parakrama Bahu. Yes. So Rajaraja Cholan. No, great king Parakrama Bahu, he built this palace. Okay. Okay. This palace early pyramid system. Okay. Okay. There have been 1000 rooms. 1000 room. Yes. 1000 rooms. And now look there. There's the 3 parts. And this building all set fire King Maga. Okay. Okay. All set fire and all burning. So Rajaraja Cholan building is not here. மகா பராக்கிரம பாகு அரசனால் புலனர்வாவில் கட்டப்பட்ட விஜயோபதியா என்ற 7 மாடி கட்டிடம். அதுதான் நம்ம முன்னாடி நீங்க இப்ப பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா இப்படிதான் இதோட ஒரு நிலவரம் இருக்கு. நீங்க இங்க பாக்குற இந்த ஒரு கட்டிடம் வந்து ஒரு காலத்துல பிரம்மாண்டமான ஒரு அரச மாளிகை. இந்த ராயல் பேலஸுக்குள்ள ஒரு காலகட்டத்துல 1000 அறைகள் இருந்ததாக சொல்லப்படுது. 1000 கால் மண்டபம்னு கூட இந்த ஒரு ராயல் பேலஸை சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு ராயல் பேலஸ் வந்து 7 மாடி கட்டிடமா இருந்திருக்கு. இந்த ஒரு ராயல் பேலஸுக்குள்ள இருக்கிற கீழே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து செங்கல்லில கட்டியிருக்காங்க. மேல இருக்கிற அந்த 3 மாடி கட்டிடம் வந்து மரத்தால கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கட்டிடம் வந்து எரிந்துதான் அழிஞ்சிருக்குன்னு நம்மளால இங்க இருக்கிற லாவா பார்க்கும்போது தெரிய வருது. சோழர்களோட ஆட்சி காலத்துல கூட அவர்களோட அரச மாளிகைகள், அவங்களோட கட்டிடங்கள், 2 சிவனாலயங்கள் கூட இருந்ததாக சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் கூட இருந்த போது இந்த ஒரு இடம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த இடம் தமிழர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த வீடியோ தலைவர் பிரபாகரன் அவர்களோட ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். Only plaster. Plaster. This is only plaster original and very thick wall. And look there that the hole and cross the chamber. Okay. That time the no slab, no concrete. And So burning and so set fire and burning. Now look there is the lava. தீயால இதெல்லாம் அழிக்கப்பட்டதா. கிட்டத்தட்ட 7 மாடி
நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு. 7 மாடி கட்டிடம். ஆனால் இப்போ வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை, செங்கற்கள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே அழிஞ்சிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ வாட் இஸ் திஸ்? Pavilion and dancing place. ஓகே ஓகே. இங்கே நடனம் ஆடுற இடம்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. மேலே 2வது மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். ஆனால் இப்போ வேறு எதுவுமே இல்லை. ஸோ 1000 ரூம். 1000 room. Now 56 rooms inside. Okay. Now look there, this is small. இப்போவே நம்மளால 52 ரூம் பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட 1000 அறைகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது இந்த சுத்து வட்டாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் இப்போ நம்ம இங்க பாக்குறது எல்லாமே வந்துட்டு அந்த 1000 ரூமுகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் உங்களால பார்க்க முடியும். So this is the window frame and have been wooden frame, and so door frame, wooden frame. Look there. Okay. The washroom, and so outside the toilet pit. And so this is the toilet room. ஸோ அந்த காலகட்டத்திலே டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாமே அந்த இடத்துல போகும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த பில்டிங் எல்லாமே. இவ்வளோ பயங்கரமாக இவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எல்லாமே அழிஞ்சிடுச்சு. நீங்க இங்க பாக்குற இதுதான் ராஜசபைன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. இங்க இருந்துதான் அவங்க முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது முழுக்கவே கருங்கற்கள் வச்சு பண்ணிருக்காங்க. இந்த கருங்கற்கள்ல முழுக்க யானைகள் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்தியாவோட பல இடங்கள்ல சோழர்களோட பல கட்டிடங்கள்ல பாண்டிய ராஜ்யத்தினோட கட்டிடங்கள்ல வந்து இந்த மாதிரியான நிறைய சின்னங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த அரசு சபையில இந்த சின்னங்கள் இருக்கு. சோழர்கள் இலங்கை 70 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுது. இலங்கைக்கு அவங்க வச்ச பேரு முன்முடி சோழ மண்டலம். சோழ பேரரசின் படையெடுப்புக்கு பிறகு ஜனநாத மங்கலம் என்று மறுபெயரிடப்பட்ட புலனர்வா இலங்கையின் 2வது தலைநகரமாகும். இந்த புலனர்வாக்கு ஜனநாத மங்கலம் அப்படின்ற பேரு சூட்டப்பட்டுதா சோழர்களோட ஆட்சி இங்க நடந்ததாக சொல்லப்படுது. ஓகே, டாய்லெட் பிட் வேஸ்ட் எல்லாம் வரதுக்கான டாய்லெட்டோட விஷயம். why people put money inside? காசு போட்டிருக்காங்க. கக்கூஸோட க்ளாசெட் இதுக்குள்ள என்னப்பா அங்கே இருக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ த சேம். Elephant, horse, lion, bull. Anuradhapura. Polonnaru is no bull, no lion. Why? So இதுதான் guys நான் சொன்னேன் இல்லையா Polonnaru. So now look there. First Anuradhapura. Elephant, horse. Oh, sorry. Elephant. Cow. No. This is cow, elephant, horse, lion and cow. So Polonnaru, cow removed. Now look there. This is Anuradhapura. This is Anuradhapura. It's an old one. This is a new one. அதான் guys நான் மேலே இருந்தப்போ சொன்னேன் இல்லையா அதோட Only stones, eh? No wood here. Oh, sorry. Only look here. No broken. Okay, no. I don't want. Sorry. Good press. Now look there in front of the moonstone, and so both the balustrade, and so line. Look there, and so inside empty. Yeah. Okay. No seat there. No throne. Nothing. இது பாருங்க சிங்கம் எல்லாம் இருக்கு. இங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். This is a parliament council. Yeah. And so now look there, that's the middle. And from pieces there will be Raja will be sit in the king seat. And both sides is the pillars and near the seat. The another king. Yeah, understand. Yes. Ministers on. So என்ன சொல்றாருன்னா இவரு இங்க வந்து ராஜா உட்கார்ந்துருக்குமா, மற்ற இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து மந்திரிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு சொல்றாரு. இந்த பில்டிங் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு, இப்போ பார்க்கறதுக்கு இப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும். இஸ் த பாண்ட். Look there, the Kumara Popuna Prince Pond. Okay, அதாவது ராஜா குளிக்கிறதுக்காண்டி கட்டப்பட்ட ஒரு குளிக்கிற இடம். இந்த 2 சைட்லயும் நீங்க பாக்குற கனால் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள எல்லாம் தண்ணி இருந்ததா, இதுல இருந்தெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கும்னு சொல்றாரு இவரு. 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்துட்டு ராஜாக்கள், அதாவது இங்க இருந்த ராஜா வந்து பயன்படுத்தின நீச்சல் குளம், அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான பாத்ரூம், மத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அங்க இருந்து தண்ணி வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாய் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து தண்ணி கீழே வருமா. இந்த ஒரு விஷயம் நான் வர்க்கலாவில போன போது அங்க இருக்கிற கோவில்ல கூட பாத்துருக்கோம். நீங்க பாக்கலாம் இதுதான். ஆனால் இப்போதைக்கு யாருமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது. இது பாருங்கள் கைஸ், அவங்க குளிக்கிறதுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம்னு எல்லாம் சொன்ன இடம். டாய்லெட் அந்த காலகட்டத்தில் டாய்லெட்டில் இருக்குது பாருங்கள். டாய்லெட்டோட அந்த வேஸ்ட் எல்லாம் போகிறதுக்கான இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க போலப்பா. நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டோம். அவர் கிளம்புறாரு. இவர் வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.
ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ வெயில். உண்மையிலேயே ஏதாவது பைக் ஏதாவது வரீங்கன்னா ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க. சைக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இருந்தேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ரொம்பவே அங்க அதுக்குள்ள எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. சீரியஸ்லி நினைக்கிற மாதிரி கிடையாது. நார்மலா விட ரொம்ப அதிகமான இடங்கள் இருக்கு சுத்தி பாக்குறதுக்காண்டி. ஸோ அங்கிட்ட எல்லா இடத்துலயும் நீங்க போகணும். உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால இங்க இருக்கிற அருமையான இடங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்ரீலங்கா சீரியஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா எல்லா வீடியோவும் பாருங்க. என்ன வரைக்கும் யாருமே போகாத இடங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்ரீலங்காவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் இந்த வீடியோல தப்பா சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான பயங்கரமான வீடியோல பாக்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். Bye.